யாரும் உன்னை இது வரைக்கும் மிரட்டினதே இல்லையா? உன் கண்படி அவங்க என்ன பார்க்கல போல இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளே பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியல் அனுப்பிட்டுக்கிறேன், நீங்கள் அதை டேரெக்டாக அதுலேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் டெலிகிராம் பேஜில் வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ப்ரீசெட் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பீட்மேட் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டர் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட்மேட் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண எடுத்த மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணினா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர் வந்து நீங்கள் ஷேகர் ப்ரீஸ்னு இன்னொரு ப்ரீஸ் சொல்லியிருப்பேன், அந்த ப்ரீஸ்லேருந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீட்மேட் ப்ரீஸில் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். பீட்மேட் ப்ரீஸில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும். அதை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் வீடியோவை நானே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா தந்துக்கிறேன், வேணா டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், ரெண்டாவது அந்த மீடியாங்கிற ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ், உங்களுக்கு தேவையான இந்த பிளாஸ்டிங் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் எனக்கு தேவையான அந்த பிளாஸ்டிங் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்பீக்கர் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி அதோட வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து அந்த பிளாஸ்டிங் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கர் ஆப்ஷனில் வந்து போய்க்கிறேன். ஸ்பீக்கர் ஆப்ஷனில் போய் நான் வந்து வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா சாங் இருக்கும், அதுலேயே பார்த்தீங்கன்னா டயலாக் வரும். அதனால் நீங்கள் வந்து இதோட வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிடுங்க, அந்த பிளாஸ்டிங் வீடியோட வால்யூமை. ஓகே, அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கர் ஐக்கனில் போய் இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பிளாஸ்டிங் வீடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர் வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசர் சொல்லியிருப்பேன், ஷேகர் ப்ரீசர்னு. அந்த ப்ரீசர் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும், ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேகர் பெட் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷேகர் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எப்படி பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அந்த 3 செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த ஏரோக்கு பக்கத்தில். அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை வந்து கொடுத்தீங்கவே போதும். இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடும். நான் பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயரும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி இங்கே வந்து அந்த 3 லேயரையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸ் செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னாவே பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்துருங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.
இது பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக இமேஜஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அடுத்த ரிலேட் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இமேஜ் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணாவே அது ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ளஸ் அந்த மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் வந்து 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துட்றேன். நீங்களும் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போனீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இமேஜை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கன் பதில் ஏரோ செலக்ட் பண்ணுங்கள். ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ரிலேட் வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்த ரிலேட் வரும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அடுத்த ரிலேட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அந்த ஒயிட் பாயிண்ட்டை மூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். இதில் ஒரு 2 ஆப்ஷன் வருது. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயருக்கும் ப்ளூ கலர் லேயருக்கும் கீழே இருக்கிற மாதிரி பார்த்தீங்க, அப்போ தான் இமேஜில் வந்து அந்த சிசி வந்து அப்ளை ஆகும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரிலேட் மார்க் பண்ணிக்கோ எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜ் தேவையான ஷேக்கப் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது இங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு பீஸ் சொல்லியிருப்பேன், ஷேக்கப் பீஸ்னா அந்த பீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. அது இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே 3வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போங்க. 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜ்லேயும் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டீட்டையும் முடிச்சு அவ்வளோதான். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை இமேஜ் ஆட் பண்ணிக்கிறீங்களோ எல்லா இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ வந்து இப்படி எக்ஸ்போர்ட் பண்ண தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும், அந்த ஷேர் ஐக்கான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எடிட்டில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ஷேர் ஐக்கான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே போதும். வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோ செலக்ட் பண்ணாவே அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அது வந்து 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க, குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். இந்த வீடியோ பிடிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.